இப்ப எது அது வேணாம் சொல்லிச்சு? அந்த நூலே அதுல இருக்கிற அறிவை உனக்கு கொடுத்து அந்த நூலு இந்த அறிவா கன்வே பண்ணின்னு அந்த நூலை அது வேணான்னு ஒதுக்கி வேற நூலை நோக்கி போக வைக்குது. இப்ப இதனால அந்த ஒதுக்கி நீ வைக்கிறதுனால அந்த நூலை வந்து நீ குறை சொல்றனோ, அந்த நூலை தப்புன்னு சொல்றனோ, அந்த நூலை சின்னதா பாக்குற அர்த்தமா? கிடையாது. தானே பேசிக் உண்மை. ஆனா இதை அக்கத்துக்கிறோம் சொல்லுவான். இவர் அன்னைக்கு அந்த நூல் தான் படிச்சு அந்த நூல் தொட மாட்டாரான், அந்த நூலை அவர் பார்க்க மாட்டாரான், வேற நூலை தான் தூக்கி போவாராம். போய் தானே ஆகணும். அந்த நூலை எப்படி வச்சுன்னு இருக்குது? இப்ப நீ உனக்கு புதுசா நூல், உனக்கு புதுசா நீ படி, நியூ தான் உனக்கு படி, நீ ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த நூல் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா அந்த நூல் படிச்சு அந்த நூல் தான் இப்ப இந்த வார்த்தை பேசிச்சு, அந்த நூல் தான் பேச வைக்குது. தானே உண்மை. இப்படித்தானே எல்லா பொருளுக்கும், எல்லா சொல்லுக்கும், எல்லா செயலுக்குமே இப்படித்தானே. கண்டிப்பா. இப்ப நான் சொல்றது புதுசு, ஆனா இதுதான் அது நல்ல விஷயம். இப்ப நான் சொல்றது பட்டத்தை தெரிஞ்சுட்டேன் உனக்கு என்ன நடக்குது. நீ இப்படிதான் நம்ம எந்த ஒண்ணுமே எடுத்துக்கணும். இதை நம்ம குறை சொல்றோம், இதை தாழ்த்தி பேசுறோம், இதை நம்ம வேற மாதிரி சொல்றோம் கிடையாது. இதத்தான் இந்த தேகமும் பண்ணுது. ஏன் இந்த தேகம் இளமையில இருந்து அப்படியே குழந்தையில இருந்து இளமையில இருந்து அப்படியே முதுமைக்குள்ள போய் ஏன் இறப்புக்குள்ள போகுது? இந்த தேகத்தை வச்சு இதுக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு என்னத்தை படிக்கணுமோ அதை பட்சினே வருது. அதை பட்சினே வந்து முடிக்கும் போது இந்த தேகத்துக்கு அது தேவைப்படாது, இந்த தேகம் போயிடுது. அதுதான் இதுக்கு ஏற்படுற ஒரு தன்மை. உண்மைதானே? அப்படி நீ சொல்ற மாதிரி நீ ஒதுக்க மாட்டேன், அப்படியே வச்சு அப்படியே இருக்குமே, ஏன் இருக்க மாட்டேன் போயிடுது? தெரியாம கிடையாம போகுது. இதேதான் ஒரு நூலை படிச்சா அந்த நூலை தள்ளி ஓர வைக்கணும். ஒரு மார்க்கத்துக்குள்ள போனா அந்த மார்க்கத்தை தாண்டி நீ வெளியே வரணும். ஒரு மதத்துக்குள்ள போனா அந்த மதத்தை தாண்டி வெளியே வரணும். உண்மைதானே? ஒரு செயல ஒரு சொல்லுக்குள்ள இருந்தா அதெல்லாம் தாண்டி வரணும். நீ அதே நிக்க கூடாது. அதுல அது நின்று என்ன அதை புரிஞ்சுன்னு அர்த்தம். அதை போய் வெளியே வந்தா நீ வேற விஷயத்துல தாண்டி போறன்னு அர்த்தம். அததான் இந்த தேகம் பண்ணுது. இருக்கிற பொருள் பண்ணு எல்லாமே அதான் பண்ணுது. இங்க நடக்கிற அதிகமான பிரச்சனையே பாரு. இவரு முன்னாடி பண்ணாரா, இப்ப பண்ண மாட்டாரா, முன்னாடி இதான் பேசுனாரு இப்ப இல்லன்னு சொல்லுவாராம். இதுதான் இங்க பெரிய வாக்குவாதமே போகுது. ஒருத்தன் ஒன்னு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவான், ஒருத்தன் ஒன்னு சிறப்புன்னு பேசுவான். இவன் சிறப்பு இல்லைன்னு சொல்லுவேன், இவனை பொறுத்து அவன் தாண்டி போறதுனால இல்லப்பா நூல் வேணா வேற நூல் எடுத்துக்கணும் அவர் சொல்லுவாரு. அவர் கூட தான் ஒரு பக்குவப்பட்ட சரி, அவருக்கு கூட நாங்க அவர் எகேஷாகிறது அன்னைக்கு ஒரு தான் எடுத்து பச்சாரு, இன்னைக்கு ஒரு வானான்றாரு. அதை ஒரு பிரச்சனை காப்பி ஒருத்தர் பேசிட்டு இருப்பான். இப்படிதான் ஓடி இருக்குது வாழ்க்கை. குறிப்பா மாமிசம் சாப்பிடுற டயத்துல அந்த மாதிரி விட்டோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தானே இருக்க அப்படின்பாங்க. நான் தானே சொல்றேன், நான் சாப்பிட இல்லன்னு யார் சொன்னா? அதுல இருந்து ஒரு அறிவு கட்சிச்சு அதை சாப்பிட்டு இருந்தா எல்லாம் பண்ணிருந்தேன். அதுவே எனக்கு வேணான்னு சொல்றேன்னு சொல்லு வச்சு அதனால நான் தாண்டி போனேன். நீ சாப்பிட உன்னை யாரு வேணான்னா? ஆனா தாண்டி போறதுனால நான் வந்து நம்ம உங்களை எழுத்து போறணும், அதை தாண்டி இதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த அறிவு கொடுத்துட்டு எனக்கு அதுதான். இப்ப நீலாம் பாருங்க, அதுக்கு அதிகம் அந்த வேலையை பார்த்துனுக்குது. அப்போனா நீ எதுல இருந்து என்ன பண்ணாலும் உன்னை நீ மாற்றம் பண்ணா அந்த மாற்றத்தை அதான் உனக்கு கொடுக்குது. உன்னை வேணான்னு சொல்லுது, நீ உன்னை வேணான்னு சொல்றா, அதுதான் அந்த வேணான்னு சொல்றாலும் உங்க அறிவு கொடுத்துருக்கு உனக்கு. சிம்பிள் லாஜிக் தான். உண்மைதானே? அது ஒரு நூலை எடுத்து படிக்கிற, அந்த நூலை ஒரு வாட்டி 10 வாட்டி படிப்பேன். அதுக்கப்புறம் நூல் எடுத்து படிக்கிற காரணம் என்ன? அந்த நூல்ல இருக்கிற அறிவாரம் எடுத்துட்டேன், அந்த நூல்ல இருக்கிற எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நூல் எனக்கு பயன்படாது. வேற இதோட ஒரு டச்சப்ல இருந்து ஒரு டைப் இன்னும் ஐஎஸ் லெவல்ல என்ன அறிவு அதை நான் எடுத்து படிக்கணும். நான் அதுக்குன்னு ஓயாம தினைக்கு நான் காலையில இருந்து முதல்ல பச்சை தினைக்கு திருப்பி எல்லாம் போய் பார்த்து இருக்க முடியும்? நான் ஒதுக்கி வைப்பேன். கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவோம். கொஞ்ச நேரம் அப்புறம் அது வெளியே கடை கூட போயிடும். எங்க போகணும், ஒரு விக்கிற கடை கூட போயிடும். இன்னும் கொஞ்சம் எதனா ஆயிடுச்சுன்னா நான் எரிக்கும் போது தேவை பழத்தி கூட எரிப்பா நான் சொல்லதான் செய்வேன். உண்மைதானே? நான் அன்னைக்கு நான் பச்சேன், நான் அது இன்னைக்கும் நான் கையிலே வச்சு சுத்தி இருப்பேன்னு சொன்னா பைத்திய எவ்வளவு வச்சு சுத்துவீங்க? எவ்வளவு சொல்ல வச்சு சுத்துவீங்க? எவ்வளவு செயல வச்சு சுத்துவீங்க? ஆனா எழுதி விட்டு சுத்தி இருக்கிறீங்க எல்லாரும். எதை தூக்கி வச்சு சுத்துவீங்க சொல்லும் பாப்பா? ஒண்ணுமே தூக்கி வச்சு சுத்தல. ஒரு நாள்ல ஒரு கணத்துல இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு தூக்கி வச்சு சுத்தல. மாறுது, மாற்றம் ஆகுது, தாண்டி தான் போற. ஏன் உனக்கு அது புரியல? அதனால்தான் நீ செஞ்சாலும் செய்யலாம், அது மாற்றத்துக்கு நோக்கி போகுது. ஆனா நீ கொஞ்சம் பக்குவமா இந்த அன்புக்குள்ள அதிகமாகி அந்த அறிவை புரிஞ்சுக்கணும்னா அந்த பக்குவத்தை அந்த இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை நீ ஈஸியா தாண்டலாம். அது இயல்பா நடக்குது இல்லையா? அந்த இயல்பை தாண்டி போயின்னு இருக்கலாம் இன்னும் வேகமா. அது ஒரு 2% நவுத்துதுன்னா இந்த மாதிரி அறிவு 10% நவுத்தலாம், 20% நவுத்திக்கலாம். அதுவும் டேலண்ட். புரியுதா? ஆனா இயல்பா இருக்கிறவனுக்கு அந்த 10% தான், அது அப்படிதான் மூவ் ஆகும், தாண்டி மூவ் ஆகாது. ஆனா இந்த மாதிரி செயலுக்குள்ள போய் மாற்றத்துக்குள்ள போற ஒரு 10% 20% தாண்டுவான். அதை தாண்டது அவனுக்கு இயல்பா ஒன்றும் பிடிக்காது, முடியாது. ஆனா அவன் தாண்டி போவான். கண்டிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னா அன்னைக்கு அவனுக்கு அந்த அறிவு இல்ல, அதனால அவன் சொல்லி கொடுக்கணும். ஆனா செயல தெரியுது, பட்ட வருஷமும் செயலை பார்க்கும்போது தெரியுது, பண்ணும்போது தெரியுது. ரெண்டாவது, இது வரைக்கும் தோன்றிய மார்க்கத்தெல்லாம் புது புது மார்க்கங்கள் வந்துட்டே இருக்குது. ஏன் புதுசா வருது? ஒண்ணுக்கு ஒண்ணு அப்டேட்.
நீங்க இஸ்லாத்து, கிறிஸ்டினிட்டி, அதுக்கப்புறம் நீ புத்தம், நீ பௌத்தம், நீ என்ன ஒண்ணு அப்டேட் அது. ஆனா இங்க வந்த சென்டர்ல எப்படின்னா அதை வந்து மறையக்கூடாது, அது அப்படியே நிக்கணும்னு தான் சண்டை போடுறாங்க வரைக்கும் எல்லாருமே. மாறுறதுக்கு அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க தகுதி பத்தல, அதனாலதான் பிரச்சனை நடக்குது இங்க. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. இது இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை இங்க. ஆனா முழுக்க முழுக்க ஒரு ஃபுல்லா அப்டேட்ல தாங்கிறான், நியூல தாங்கிறான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா ஓல்டு இருக்கணும், அதுதான் பெஸ்ட், அதுதான் சூப்பர் சொல்லி பெரிய போராட்டமே நடக்குது. ஆனாலும் அப்ப ரவுண்ட் தான் போகுது, அங்க நிக்காது. நீ என்னதான் தம் கடிஷன் பிடிக்க முடியும், நிக்க முடியாது. ஏன்னா போத்தவல்லையா எப்படி நிக்க முடியும். அப்புறம் எனக்கு மரணம் பத்தி நீங்க உங்களுக்கு மரணம் பொறுத்த வரைக்கும் என்னங்க, மரணம்னா என்னன்னு உங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்களேன். மரணம் பாருங்க, மரணம்ன்றது மறந்து போறது. மறந்து போறதுன்னா ஒண்ணுமே இல்ல, இறந்து போறது மறந்து போறதுன்றது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த வாழ்க்கைன்றது வெறும் சும்மா ஒரு கணக்கு தான். இதை நீ எப்படி ஒண்ணு எக்ஸர்சைஸ் பண்ணிக்கலாம், உன் திறமையை உன் தன்மையை பொறுத்து. நீ இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதை தாண்டி நீ போலாம். ஆனா இது மரணம்ன்றது ஒரு அப்படின்ற ஒரு பொருளே கிடையாது. மரணம்ன்றது கூட பொருள் கிடையாது. மரணம்ன்றது ஒரு பொருளும் கிடையாது, அதை சொல்லும் கிடையாது. தூக்கி போட்டுருங்க நீங்க, நேரம் போடல யாரும். ஆனா அதுவும் நீடிச்சு வந்துருக்குது. மரணம் என்ன அப்படின்றதுக்கு யாருக்கு அர்த்தமே தெரியாது. என்ன அவர் மரணம் என்ன தெரியும் அவருக்கு? மரணிச்சிட்டார்னா என்ன அர்த்தம்? மரணிச்சிட்டாருன்னா அவரு மறைஞ்சிட்டார்னு அர்த்தம். மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அதான் மரணிச்சிட்டாருன்னு அர்த்தம். மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவான், காலமாடி எல்லாமே சொல்லுவான். இவன் சொன்ன சொல்ல எல்லாமே மூலத்தை நோக்கி கனெக்ட் ஆகுறாங்கன்னு தான் சொல்லுவோம். மொத்த சொல்லுமா தான் சொல்லுவோம். ஆனா உண்மையே மூலத்தை நோக்கி கனெக்ட் ஆகுறான். ஆனா மூலத்தை ஆல்ரெடி மூலமா தான் இருக்கிறான். ஆனா இறந்தப்பதான் கனெக்ட் ஆகிறான்னு சொல்றான். அப்ப இருக்கும் போது நான் எங்க இருந்தேன்? நான் இருக்கும்போது கனெக்ட் இல்லையா? இருக்கேன். இத இருக்கும் போதே உணர்ந்துக்கோ. நீ உண்மையிலேங்க இது எப்படின்னா, நீ இருக்கிற இப்போ மரணிச்சிட்டேன்ற வார்த்தை உனக்கு தெரியும், தெரியல? மரணிச்சிட்டேன்னா என்னன்னு தெரியும், மரணம்னா என்னன்னு தெரியும், வலின்னா என்னன்னு தெரியும், நோய்னா என்னன்னு தெரியும். இங்க மேக்சிமம் நடக்கிற நிகழ்வு என்ன, இப்ப நான் பேசுறேன் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லாத்துலயும் எல்லாமே தெரியுது. இப்போ உனக்கு எல்லாத்துலயும் உயிர் இருக்குதுன்னு சொன்னேன், இங்க எல்லா நிகழ்வும் இப்படிதான் நடக்குதுன்னு சொன்னேன், மாற்றம் ஒன்று வந்துதான் இருக்குன்னு சொன்னேன், நீங்க யாருமே போக மாட்டீங்கன்னு சொன்னேன், இது எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மரணன்ற ஒரு சொல்லே இல்லைன்னு அர்த்தம். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மரணன்றத சொல்லிக்க வேலை இல்ல. உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆமாங்க, கரெக்ட் தாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உண்மைதான். அந்த இப்ப நம்ம அந்த இறைவன் அப்படின்னு பாக்குற மாதிரிதான் அந்த மரணம், பிறப்பு இதையும் பாக்கலாம். இதையும் இறைவன் பாக்குற வரைக்கும் ஒரு மரணம் இருக்கும். இறைவன் நீ சொன்னா மரணம் இருக்கும். ஏன்னா நீ சொல்றது எப்படின்னா, இறைவன் ஒருத்தருக்கிறார், அவர் என்ன படைச்சார், நான் தப்பா சரியா நடந்துக்கல, நான் நோய் வந்து முதல்ல இறந்துட்டேன், திருப்பி என்ன படைப்பார். புரிஞ்சுதா? இப்ப நம்ம சொன்ன கான்செப்ட்ல மரணம்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லடான்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா நீ சொன்ன இறைவன் ஒரு பொருளும் இல்ல, உனக்கு இறப்புன்னு ஒரு செயலும் இல்ல, அந்த இதுவும் இல்ல. அப்போ நீ எங்க இருந்து இறக்க போற, எங்க இருந்து பிறக்க போற? இப்ப நீ சும்மா இருப்ப, இப்ப நான் இறந்துட்டேன், இப்ப நான் இல்ல. யாருக்கு நான் இல்ல? உனக்கு நான் இல்ல. உனக்கு நான் இல்ல, எனக்கு நான் இருக்கு, நான் இருக்கிறேன். அது எனக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அப்ப எப்படி போற மரணம் சொல்லு பாக்கலாம். உனக்கு நான் இல்லன்னா மரணம் யாருக்கு மரணம்? எனக்கு மரணம். எனக்கு மரணம் நான் எனக்கு இருக்க கூடாது, அதான் மரணம். உண்மைதானே? நான் வந்து உங்ககிட்ட சொன்னா நான் மரணிச்சுட்டேன் உங்ககிட்ட சொன்னா நான் தெரியாம நான் கேக்குறேன் இல்ல. நீ எப்படி சொன்ன நான் மரணிச்சிட்டேன்னு? நான் இறந்து நீ எப்படி சொன்ன? நீ தான் அதை சொல்ற, நான் சொல்லல. இப்ப இறந்தவன் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னா, அவன்கிட்ட வந்து நான் இறந்து போயிட்டேன்பா, என் உடல் ஏங்கலப்பா, இதோட நான் நடக்க மாட்டேன்பா, நான் எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நான் இதுலயே போய் மாட்டினேன் அப்படியே சொன்னாலும் அவன் இருக்கான்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். இப்ப அவன் சொன்னானா அவங்ககிட்ட இல்ல, யார் சொன்னா? நீ தான் சொல்ற. இப்போ ஒருத்தர் நடந்த நிகழ்வ அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு அப்படி ஆயிடுச்சு, அவர் இப்படி இறந்துட்டார், அவர் அப்படி இறந்துட்டார், அவர் இல்ல, அவர் போயிட்டார், எப்படி சொல்ற? உன் கண் எதிர்க்க பாக்குற, பார்க்கும் போது நடந்த அந்த உடல் நடக்காம தபால் ஊந்து போகுது, ஊந்த உடனே அந்த உடல் எடுத்துட்டு போய் புதைக்கிறிய எரிக்கிற ஏதோ பண்ற. ஆனா நீ என்ன சொல்லிட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த உடல்ல இருந்து என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்னு அந்த உடலுக்கு தெரியும், அந்த உடல்ல இருந்து வெளிப்படுற அந்த உணர்வுக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க? நீங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் பேசுறீங்க? இதுல என்ன நடக்குது பாரா. உண்மைதானே?
இப்போ இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். இது இப்ப நம்மளுக்கு இந்த மரணம் இருக்குது, இறந்துருவோம், போயிடுவோம் சொல்றதே பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஏன்னா அப்படி ஒரு பொருளே இல்ல இங்க. நீ இது பெரிய அது இல்லன்னு சொல்லியிருந்தா ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கும் நம்ம கிட்ட. உன் அறிவு வேற விதமா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கும். இது இருக்குதுன்னு சொன்னோம்னா அப்படியே அது சிந்திக்க மாட்டுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இயல்பு, இப்படிதான் இருக்கும். உடம்புனா நோய் வரும், சளி வரும். இப்போ கரெக்டுங்க. இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தா குறைந்தபட்சம் நம்ம எப்படி பேசிட்டோம்னா, லாஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல இருந்தப்ப இப்படி இருந்தேன், இப்ப இங்கிட்ட இருந்திருக்கேன், இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஞாபகம் இருக்கு. உண்மையில ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா நீ இருக்கும் போது இறப்புன்னு பத்தி பேசிருக்க மாட்டேன். இப்ப நீ மரணத்துக்கு ஒண்ணு இல்லன்னு நீ சிந்திச்சிருந்தா இறப்பை பத்தி பேச மாட்டேன். அப்ப ஏற்பட்ட நிகழ்வு தள்ளி போட்டே ஆகணும். அது ஏன்னா அதை பத்தி நீ பேசவும் செய்யவும் இல்ல. அப்ப அந்த நிகழ்வு நடக்கும் சோர்ஸ் குறையதான் போகுது, குறைஞ்சுதான் ஆகணும், வேற வழியும் இல்ல. ஆல்ரெடி இங்க அந்த நிகழ்வே இல்ல. இறப்புன்னு ஒண்ணு இல்ல, பிறப்புன்னு ஒண்ணு இல்ல ராமகிருஷ்ணன். நீங்க ரெண்டுமே இல்ல. ஆனா ரெண்டுமே இருக்குன்னு நீ சொல்ற. அப்ப இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் அது இருக்குது. அது இருக்குதுன்ற வரைக்கும் நீ இருப்ப, இந்த நிகழ்வு இருக்கும். நீ இல்லன்னு நீ சொல்ல மாட்டியே. என்ன இல்லவே இல்ல. நீ இல்லன்றத நீங்க சொன்னா தானே. நீ இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் இப்ப இருக்குதுன்னா இப்ப இருக்குதுன்னு கூட கிடையாது. இப்ப நீ பாக்குற நீ உயிரோட இருக்கிறேன், அதுவே இல்ல தெரியுமா? இப்ப நீ உயிரோட இருக்கிற, நான் உயிரோட இருக்கிறேன், அதுவே இல்ல. இது இருக்குது எப்படி சொன்னோமா? நீ நானும் பாக்குறதுனால அது இருக்குன்னு சொல்றோமா? உண்மைதானே. இப்ப நீ நானும் பாக்குறோம், நீ நானும் பேசுறோம், அதனால இருக்குது. இந்த கான்செப்ட் சரி இல்லன்றா அதுல. ஏன்னா இப்ப நீங்க இப்படிலாம் நீங்க இதுவும் எப்படி பழக்கமா தான் இருக்குது. இப்ப இதுவும் பழக்கம் தானே. குழந்தையா பிறப்போம், நாங்க குழந்தைல இருந்து வளருவோம், நாங்க இப்படி இருப்போம், ஃப்ரெண்டோட பேசுவோம், அப்ப இந்த மாதிரி பண்ணுவோம், நாங்க இருப்போம். இந்த என்னன்னா ஆரம்பத்துல பழக்கமா தாங்க அது. நீ இப்பயே அதை உன்னால மாத்திக்க முடியும், மாத்திக்கலாமே. ஏன் அப்படி நம்ம சிந்திக்க முடியல? இப்ப நீ படுத்துக்கிற உன்ன உன் உடல் முழுவதும் இல்ல உன் உடல் முழுவதும் எதுல பார்த்து அதுவாவே இந்த உடல் இருக்குது. இந்த உடல்னு ஒண்ணு இல்ல. நீ ஒரு பெட்ஷீட்டாவோ இல்ல ஒரு பாயாவோ இல்ல ஒரு கட்லாவோ நீ இருக்கிற. உன் சிந்தனை அந்த மாதிரி திசை திருப்பு. புரியுதா சொல்றது? முழுக்க உன்னை இல்லன்றது நீ இப்பயே நீ அத கன்ஃபார்ம் பண்ணு. உன் முழுக்க நான் இது இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கேன், எப்படி கற்பனை பண்ணு. அந்த கற்பனை உன்னால எந்த அளவுக்கு 100% ட்ரூவா பண்ண முடியுமோ பண்ணு. அது ஒரு மாற்றம் காட்டுறது இல்லையான்னு பாரு. கண்டிப்பா. ஏன் காட்டுறோம்? இது ஏன் காட்டும்னா இதுதான் கிரியேட்டர். இப்ப இந்த கிரியேட்டர்ன்றது நீ தான் கிரியேட் ஆகி நீ தான் உள்ள இருக்கிற. இப்ப நீ கிரியேட் பண்ணுன்ற நான் இப்படி பண்ணு கிரியேட் என்ன ஆகுது பாக்கலாம். அப்ப தெரியும் பாரு உனக்கு. ஏன்னா இந்த மாதிரி நான் பண்றேன், அதுக்குள்ள மாற்றம் என்னால உணர முடியுது. அது ரொம்ப நான் ஃபீல் பண்ண முடியுது. நான் திருப்பி நார்மலா நான் வரேன்னா நார்மலா இல்ல. இப்ப நான் நார்மலா வரேன், நானும் சாப்பிட்டு தூங்குறேன், அது நீ சொல்ற. நான் நார்மலா தான் இருக்கிறேன்றது நானும் உங்களால பழக்கமா நானும் பார்த்தா அதை நானும் சொல்றேன், ஆமான்னு சொல்றேன். ஆனா நான் ஆமான்னு சொல்றதும் கிடையாது, நீ என்ன பார்த்து ஆமான்னு சொல்றதும் கிடையாது. இது கிடையாதுன்னு நீ சொன்னாதான் அது கிடையாது போகும். நான் சொல்ல புரியுதா? புரியுதுங்க, புரியுது, கரெக்டுங்க. நானும் இது ஆமான்னு அக்செப்ட் பண்றேன், நீ ஆமான்னு சொல்றேன். கேட்டா நீ சொல்றாங்க நானும் பாக்கலங்க, நானும் இருக்கிறேன். அதனால ஏன்டா இது இருக்குன்னு சரி இல்லன்னு சொல்லிட்டு போறோம். இல்ல அந்த மாதிரி சிந்திச்சு போறேன்னா அது பாக்கலாம். இந்த சிந்தனை என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா இங்க உண்மைன்றதும் பொய்ன்றதும் ரெண்டுமே ஒண்ணு, கற்பனைன்றதும் நிஜன்றதும் ரெண்டுமே ஒண்ணு. அப்ப அப்படி இருக்கும் போது அப்ப இது பொய்யும் இது ஒண்ணுன்னா அப்ப ரெண்டுமே ஒண்ணுன்னா இப்ப இது மொத்தமே பொய் தான். இப்ப இந்த பொய்யான ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்ல இது உண்மையான கான்செப்டா இருக்குது. உண்மையான கான்செப்ட்னா ரெண்டுமே உண்மையாயிடுச்சு. கற்பனையும் உண்மையாயிடும், இருக்கிறது உண்மையாயிடும். பொய்னா ரெண்டுமே பொய் ஆயிடும். புரியுதா சொல்றது? அப்போ நீ உண்மைன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ண உண்மையா நடந்துட்டு போகுது. அப்ப நீ பொய்ன்னு சொல்லிட்டா அப்ப உண்மை இது ஒண்ணு இல்லையா? இல்ல நான் அப்படியே சிந்திச்சு பாரு. அப்போ இதை திங்க் பண்ணனா மெயின் நார்மலா செம்மையா திங்க் பண்ண திங்க் பண்ண கூடாது. இதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆமா நார்மலான இப்ப நீங்க நம்மள சிந்திச்சிடலாம். ஒரு நார்மலான பீப்புள் பேசினா ஒரு கண்ட டிஸ்டர்ப் ஆயிடுவான். ஏன்னா இது புது ப்ரோக்ராம் இப்ப நான் பண்றது. இந்த புது ப்ரோக்ராம் இன்செர்ட் பண்ணனா அவர் உள்ள இருக்கிற மெயின்ல இருக்கிற மூளை எல்லாமே ஒரு வேலையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் அட்டன் டைம்ல நிக்கிறத நவுறதே கஷ்டம் அவனுக்கு. நிக்கிறத நவுத்த முடியாது அவனால. ஏன்னா அது ப்ரோக்ராம் மாத்த ஆரம்பிச்சா உடம்புல நடக்கிற விலை எல்லாமே மாறும். அவன் எந்த இடத்துல இடத்தையும் மறந்துடுவான் அவன். இப்ப நான் பேச பேச்சு ப்ரோக்ராமே புதுசா பண்றான். இப்போ நம்ம இப்படிதான் சிந்திக்கணும். நீங்க சொல்றது எதுனா என்னன்னா, இப்ப என் உடம்புல இருந்து நான் இப்ப உணர்வா இருந்துகிட்டு நான் இங்க இருக்கிறேன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா
ஜஸ்ட் இது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா நான் வந்து இந்த உடலும் கூட இல்ல, நான் இங்க உள்ள எதுவுமே இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கான ஒரு பாத்து நீங்க சொல்றது கேட்டுங்களா? இப்ப நான் கூட போறேன், ஜால செஞ்சேன், இது மாதிரி எல்லாம் பண்றேன், எல்லாம் பண்ண நார்மலா தான் பண்றேன். நான் ஒண்ணுக்கு பெருசா எதுவும் மெனக்கல, ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்குது. நார்மலா ஒரு செயலா செய்யறேன், நான் ஒரு வேலையா பாக்குறேன், விருப்பத்தோட சந்தோஷமா பாக்குறேன். இது ரொம்ப சிரமமோ அப்படி நம்மளும் பண்ணிட்டாலும் நான் இப்படிலாம் எத்தனை அவசியம் இல்ல. ஏன்னா இதை விட எவ்வளவு பேர் என்னென்னவோ செய்யறான், எவ்வளவு பெருசா வேலை பாக்குறான், டே நைட்டு வேலை பாக்குறான், வாரம் ஃபுல்லா வேலை பாக்குறான், தங்கி நைட் டே வேலை பாக்குறான். அப்படிலாம் பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல. இதுக்கு நான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் நான் எப்படி கொடுக்குறேன்? இப்ப நான் கொடுக்குறேன், அதை நான் பெருசா நான் பாக்குறேன், நான் பாக்குறதுனால தப்பு சொல்ல. ஆனா இதை விட சிறப்பு அவன் பண்றானே, அவ்வளவு கஷ்டத்துல மாட்டி அவஸ்தப்படுறானே, அப்படி பார்த்தா இது எவ்வளவோ பரவாயில்லையே, சரியான வேலை, சந்தோஷமான வேலை, நிம்மதியான வேலை. அப்படி பார்த்தா இதோட அதை விட அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஈஸியா இருக்குதே, ரொம்ப லேசா இருக்குதே. உண்மைதானே? அவன் அவ்வளவு கஷ்டத்துல அவ்வளவு கஷ்டத்துல அவன் மாட்டின அவஸ்தப்படுறானே. நீ என்னதான் எவ்வளவு போனாலும் இப்படிதான் உன் சிந்தனை இருக்கணும். இந்த சிந்தனை மட்டும்தான் உன்ன அப்டேட்ல கொண்டு போவோம். நம்ம பெஸ்ட், நம்ம சூப்பர், நம்ம சிறப்புன்னு போயிட்டா இது ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிடும் நம்ம குடும்பம். அந்த நிப்பாட்டுல அவனை ஒன்னாவாது, உன்னை தனியா பிரிச்சு உன்னை சுகமாக்கி உன்னை சந்தோஷமாக்கிடும். அது அப்படிதான் எல்லாம் ஆயிட்டான். தனியா இல்லவே இல்ல, தனியா ஆகுறான். எப்படி ஆகுறான்? தனியா ஒரு பிளானட்டா மாறுறான், தனியா ஒரு உலகத்தை உருவாக்குறான், தனியா தலைவன் ஆகுறான். அப்படி ஆகுறான். அப்படி ஆகும்போது அவனுக்குள்ள மகிழ்ச்சி பொங்குது. இப்ப அந்த மகிழ்ச்சி பொங்கும் போது என்ன ஆயிடுது? அவன் அவள்தான் அவர் ஒரு விஷயம் வந்து பல விஷயமா கிரியேட் பண்ணி போறாரு. இப்ப நீங்க சிவன் சொல்றதும், சக்தின்னு சொல்றதும், பிரம்மான்னு சொல்றதும், விஷ்ணுன்னு சொல்றதும், என்னென்ன சொன்னாலும் சரி, இப்படிதான் கிரியேட் ஆகுது அது. இப்ப இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பெரிய ஆசுவாசம், சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இதுல மகிழ்ச்சி இருக்குதுன்றது எல்லாரும். ஏன்னா நார்மலா நம்ம ஒரு சின்ன விஷயத்த செம்ம சந்தோஷம் வருது. இப்ப இந்த மாதிரி நம்ம சிந்தனை உள்ள போய் வாரி வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவோம் பாருங்க. நம்ம தப்பு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப அப்படி ஒரு விஷயமா உருவாக்கி அது எதை எப்படி உருவாச்சுன்னு தெரியல, அது உருவாக்குது. அதுக்கு முன்னாடி அதை எப்படி உருவாச்சுன்னு தெரியாம அது உருவாக்கினே அது எத்தனை மடங்கு அது பெருக்கணும் போகுது அது பாட்டுக்கு. நம்ம சிந்தனை இப்படி, என் சிந்தனை இப்படிதான் இருக்கும். ரொம்ப என்னோட சிந்தனை வேற லெவல்ல போகும். இதுக்குள்ள இது வரைக்கும் நீ எவன் சொன்னா வைக்க மாட்டேன். அதுக்குள்ள இது இப்ப நான் என்னோட சிந்தனைக்குள்ள இது வரைக்கும் எது வந்தது, எது போச்சு, எது எழுதி ஓரம் போட்டுப்பேன் நான். என்ன கேட்ட எல்லாமே குப்பை தான் தூக்கி ஓரம் போடுத்த. அந்த குப்பை வச்சு பெருமை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த அறிவை நான் பெற்றதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பெரிய நூல் ஆகினும் அந்த நூலை நான் பெற்று அந்த அறிவை நான் புரிஞ்சுக்கினேன்னா அந்த நூல் தோன்றியது அதுக்குதான். அந்த வேலை முடிஞ்சா அது குப்பை தான், அதை தூக்கி ஓரம் போட்டுடணும். நான் அடுத்த நியூக்குள்ள போகணும். நான் நியூக்குள்ள போய் இந்த மொத்தமும் குப்பைன்றதை நான் அறியணும். புரியுதா? அறிஞ்சுதான் நான் கிளீன் பண்ணணும்னு தான் அர்த்தம். எனக்கு இந்த குப்பை வேணாம். இப்ப அப்படிதான் வந்துட்டேன். நான் அனைத்தும் குப்பைன்னு அறிஞ்சிட்டேன். அப்ப எனக்கு இந்த குப்பை வேணாம், கிளீன் ஆகட்டும்ன்ற எண்ணம் வந்தாச்சு. அதுதான் இந்த உலக இயக்க நிக்கணும் எனக்கு முடிவு வரட்டும். புரியுதா? புரியுதுங்க. இப்ப இது மூலமான சொல்லு, மொத்தமும் குப்பை தான். அது குப்பைதான்ன்றது குப்பையே அறிஞ்சாச்சு. அப்ப குப்பைக்கு குப்பை தேவையில்லை. அறிஞ்சதும் குப்பை தான். அறிஞ்சேன்னா ஒரு பொருளை நான் அறிஞ்சிட்டு அதை நான் புரிஞ்சு நான் தாண்டி போயிட்டு அதை குப்பை நான் தூக்கி போனா அப்ப அறிஞ்ச நான் யாரு? நானும் குப்பை தான். உண்மையா இல்லையா? உன்னை நான் படிச்சு எல்லாம் முடிச்சு அதை நான் குப்பைன்னு நான் தூக்கி ஓர வைக்கிறேன்னா அப்ப நான் யாரு? நானும் ஒரு நாள் குப்பையா தான் மாற போறேன். அப்போ இந்த குப்பைக்கு வேற வழியில சுத்தி சுத்தி குப்பையா தான் மாறுது. உண்மைதானே? அப்போ இந்த குப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த குப்பை தான் சொல்லணும். குப்பை இருக்கக்கூடாது குப்பை சொன்னா குப்பை இல்லாம போகும். ஆனா இந்த குப்பையே இல்ல இந்த குப்பைல இந்த குப்பை, இந்த குப்பைல இந்த குப்பை, ஆக மொத்தம் குப்பை தான் அது. இதுதான் இதுக்கு முழுமையான விளக்கம். இப்ப நான் சொல்றது முழுமையான விளக்கம் இந்த நீ மூலத்துக்குமே. உண்மைதானே? இப்ப நான் உன்னை குப்பைன்னு நான் சொல்லுவேன்னா அப்ப நானும் குப்பை தான். என்னத்தை கத்துக்கினாலும் நானும் குப்பை தான், அதுவும் குப்பை தான். இது எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இதை நான் ஆமா இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த குப்பை எதுக்குங்க? இப்ப இந்த குப்பைக்கு என்ன வேலை? உன்னை நான் படிச்சு உன்னை குப்பைன்னு ஆக்குறேன். அப்ப நானும் குப்பை தான் கன்ஃபார்ம். அப்ப ரெண்டுமே குப்பை தான். ரெண்டு குப்பையும் சேர்ந்து நாங்க என்ன பண்ண போறோம்? ஒன்னு நான் இருக்கிறத ஒன்னு நான் ரெடி, நான் பக்கவாயி ஒரு பொருளை யூஸ் பண்ணி அதை குப்பையா நான் போட தேவையில்ல. ஒரு நாள் நான் ரெடியாகி நான் போய் என்ன ஒண்ணு திருப்பி என்ன குப்பையா அது போட தேவையில்ல. ஆக மொத்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு போய் குப்பையா போட்டுனே இருக்குது. இந்த குப்பை போட்டதுனால இப்ப இந்த குப்பை அதிகமானதுனால அந்த குப்பையினால குப்பைக்கே முடியாதனால இப்ப இந்த குப்பையே சொல்லுது எப்பா இங்க எல்லாமே குப்பை தான், அதனால இந்த குப்பையே இங்க வேணா கிளீன் ஆகட்டும். குப்பை கிளீன் ஆகணும்னா சுழற்சி நின்னா குப்பை இருக்கிறதுக்கு வேலை இல்லை. சுழற்சிக்கு வேலை இல்லை, இங்க குப்பைக்கும் வேலை இல்லை. அது ஒண்ணுதான் இங்க முடிவு. அதுதான் நடக்கணும்.
ஏன்னா இது எல்லாமே வெறும் ஒரு எலிவேஷனால் ஒரு கற்பனையால் உருவாக்கப்பட்டதே. நீ எதை சொன்னாலும் அதுதான், அதுல எந்த சந்தேகப்படாதீங்க. இதுதான் அங்க உண்மை. இந்த அளவு உங்க சிந்தனை போனா மட்டும்தான் நீ எல்லாத்தையும் தாண்டி போய் இந்த குப்பையை இல்லாம ஆக்க முடியும். இந்த குப்பைனால புரியுதா? குப்பைய இல்லாம ஆக்கணும் இந்த குப்பை தான் முடிவு பண்ணணும். இந்த குப்பைக்கு தான் அது தெரியணும். புரியுதா? குப்பை ஒண்ணு கோபுரம் நினைச்சுன்னா குப்பை குப்பையா தான் இருக்கும், கோபுரம் கோபுரமா தான் இருக்கும். ஆனா கோபுரமா இருக்கிறதும் குப்பை தான், குப்பையாகிறதும் குப்பை தான். இந்த குப்பை கொஞ்சமா இருக்குது, அந்த குப்பை ரொம்ப பெருசாகுது, அதான் கோபுரமா இருக்குது. உண்மைதான், அது குமிஞ்சு போய்க்குது, அதனால கோபுரமா இருக்குது. இது கொஞ்சமா இருக்குது, கீழே இருக்குது, அவள்தான் வித்தியாசம். ஆனா ரெண்டுமே குப்பை தான். புரியுதுங்க. இன்னொரு வகையில சொல்லணும்னா பயன்பாடு முடிஞ்சிச்சுன்னா அது குப்பையா தெரியும். நம்ம இங்க ரியலைஸ் பண்ற வரைக்கும் குப்பையா தான் இருக்கும். ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பயன்பாடு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த குப்பையை கிளீன் பண்றதுதான் நல்லது. அதான் சார், ஆக மொத்தம் பயன்பாடு முடிஞ்சிச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பயன்பாடு முடிஞ்சாச்சு, நாங்க எல்லாம் குப்பைன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இருக்கிறதும் குப்பையே, வர்றதும் குப்பையே. அப்ப குப்பை இருக்கும் தேவை, குப்பை வரவும் தேவை. எதுக்கு குப்பை இருந்து எதுக்கு குப்பை வரணும்? புரியா சொல்றேன்? இருக்கிறதும் குப்பை, வர்றதும் குப்பை தான். அப்போ அந்த இருக்கிறது கண்டுபிடிக்கணும், வரதும் குப்பை தானே. அப்ப இது என்ன சொல்லும்? அப்ப எனக்கு வர தேவையில்லை, நானும் குப்பையா இருக்க தேவையில்லை. புரியுதா? இப்ப இதுதான் அதோட மூலமான விஷயம். அரசாங்கம் ஏற்க நிக்கணும், உலக நித்தியமான என்பது நிகழ்வு நடக்கணும், அசைவற்று போகணும். அதுதான்